அதனால இவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இவங்க இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். சௌமியா அன்புமணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், ஒரு நாள் தான் இருக்கு. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா சொந்தக்காரங்க உறவின் முறை எல்லாரையுமே கூப்பிட்டு பேசணும். பேசினால் அவருக்கு சிந்தாமல் சிதறாமல் அந்த வாக்கு அந்த இடத்துல. இப்ப அதிமுக பாருங்க, தோக்கிற தொகுதியா பிஜேபிக்கு கொடுத்துட்டாங்க. ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொகுதிக்கு அவர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏற்கனவே பாஜக ஜெயிச்ச தொகுதியை அவங்க வாங்கியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அவர் சொன்னால் கண்டிப்பாக அத்தனை ஓட்டும் இவருக்கு வந்துடும். அப்ப ஓட்டு போட்டுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு தொகுதி அவருக்கு. அந்த மாதிரி வேணும்னா மாத்துறது, வேணும்னா வச்சுக்கிறதுன்னு இவங்க வைப்பாங்க. சோ இந்த முறை அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வரும்போது மண்ணின் மைந்தர் இல்ல, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு. மண்ணின் மைந்தர் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்களுக்கான பேஸ் எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து அங்க வந்து களமே விஜயதாரணி அவர்கள் பக்கம் தான் நிக்குது. வடிவேலுவை வச்சு கூட்டம் போட்டு திட்டினது இது ஊர்ல தானே. எவ்வளவு மோசமா திட்ட முடியுமோ வடிவேலுவை விட்டு திட்ட வச்சாங்க. இப்ப அதே ஊர்ல போய் அதே வடிவேலு வருவாரா பிரச்சாரத்துக்கு, கூட இருப்பாரா, பேசுவாரான்ற லெவல்ல கொண்டு போய் திமுக நிறுத்தினீங்கன்னா திமுகவினரே பல பேர் ரசிக்கவில்லை. வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. தொகுதி நிலவர விவரங்களை தெரிந்து கொள்வதில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தொகுதிகள் விளவங்கோடு, கோயம்புத்தூர் வடக்கு, விருதாச்சலம், தருமபுரி. வாங்க கார்த்திக் நாராயணசுவாமியை சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம விளவங்கோடுல இருந்து ஆரம்பிக்கலாம். விஜயதாரணி காங்கிரஸ்ல ரொம்ப பிரபலமா பல முறை வெற்றி பெற்றவங்க. இந்த தடவை பாஜக சார்பா நிற்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான தொகுதி, எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய தொகுதி. நீங்க விவரங்களை கொடுங்க சார். அந்த தொகுதி அப்படிங்கும்போது அவங்க ஒரு விஜயதாரணி, அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க. மக்களோட ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கிறவங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக்கணும். ஏன்னா அந்த வேட்பாளர் அப்படிங்கும் போது அவங்க அந்த இடத்துல ரொம்ப இருக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 இவங்க ஜெயிச்ச போது இவங்களுக்கும் பாஜக தான் அப்போ நின்னுது. இவங்க காங்கிரஸ்ல நிற்கும் போது அப்போ பாஜக நின்னுது. பாஜக அப்பவே அந்த அதிமுக கூட்டணி 58,000 வாங்கினாங்க. இவங்க காங்கிரஸ் கூட்டணியில 87,000 வாக்குகள். ஆனா இவங்க ரிசைன் பண்ணி வந்து அடுத்து ஒரு இடைத்தேர்தல் ஒண்ணு வந்தது. 24 ஒரு இடைத்தேர்தல் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க காங்கிரஸ் வருது. அப்ப 91,000 ஓட்டு, 3,000 ஓட்டு தான் அதிகம். பாஜகவுக்கு குறைஞ்சிருச்சு அப்போ ஓட்டு. ஆக்சுவலா தனியா நின்னாங்க நினைக்கிறேன். சோ அன்னைக்கு அவங்க அந்த தனியா நின்னப்பவே 50,000 ஓட்டு பாஜக. அதிமுக இல்லாம அஇஅதிமுக அன்னைக்கு வாங்கினது 5,000 ஓட்டுகள். பாஜக தனியா நின்று 50,000 ஓட்டுகள். சரியா? அதற்கு பிறகு அந்த அன்னைக்கு ஜெயிச்சவங்க தாரகை கத்பட்டுன்னு நினைக்கிறேன், கப்பாட்டா அவங்க நேமு, தாரகைன்னு. அவங்க வந்து அங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. 91,000 வாக்குகள். பாஜக 2வது இடம் 50,000. இந்த களத்துல பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து 2016 விஜயதாரணி அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, 2011 ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த இடம் பாத்தீங்கன்னாக்க சிறுபான்மையினர் ஜெயித்து கொண்டிருக்கிற ஒரு தொகுதி. அதை வந்து காங்கிரஸ் அது தன்னுடைய களமா வச்சுக்கிட்டு இருந்துறாங்க இத்தனை வருஷமாவே. நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட மார்க்சிஸ்ட் கூட இங்க ஜெயிச்சிருக்கிறாங்க 2001. ஆனா அன்னைக்கு திமுக மதிமுக எல்லாம் தனித்தனியா இருந்தாங்க. அது மார்க்சிஸ்ட் வந்து அதிமுக கூட்டணி வந்தது, அப்படிதான் ஜெயிச்சாங்க. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த முறை நிறைய பிரச்சனைகளை அந்த தொகுதி சந்திக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டாங்க, அந்த தொகுதியில வேற எதுவும் அப்புறம் செய்யவும் இல்லை. இவங்களுக்கான அந்த ஏரியா பேஸ் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலமா இருக்கு. பாஜக தனிச்சு நின்னாலே 50,000 வாங்கக்கூடிய அளவுல இந்த தொகுதி இருக்கு. பிளஸ் இவங்க இதுல கூட்டணி பாமக இன்னைக்கு வந்திருக்கு, பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சி, இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன ஒரு ஹைக்கு கிடைச்சாகும். இந்த பக்கம் திமுகவோட இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்முறை, வரி போட்டதா இருக்கட்டும், மக்களுக்கு ஒரு அதிருப்தி, நான் சொல்றது அதிருப்தி, பெரிய லெவல்ல அதிருப்தி. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது இவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் மிக பலமாக இருக்கிறது. அந்த ஃபேக்டர் போகுது. விஜயதாரணியோட பேஸ் ஓட்டுன்ற அந்த ஒரு ஃபேக்டர் போகுது. அதே மாதிரி தாவேக்காவோட ஓட்டு அது பெரிய அளவுல பிரிக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சியும் நல்ல அளவுல பிரிச்சிருக்கு. ஸோ இதையெல்லாம் களத்தில் வைத்து பார்க்கும்போது இவங்களுக்கு விஜயதாரணி அவர்களுக்கு தான் அந்த இடம் வந்து இன்னமும் ஸ்ட்ராங்கான ஒரு இடமா இருக்கு. அவங்க நின்று அவங்க தான், எந்த கட்சியெல்லாம் இல்லை, அவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. இன்னொன்னு,
இந்த முறை அங்க நிறுத்திருக்காங்க, காங்கிரஸ் சார்பா ஒருத்தர் நிறுத்திருக்கிறாங்க வேட்பாளர். ஆனா அவரை பார்த்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையில கிறிஸ்துவ மக்களுக்கே வந்து ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த பகுதி ஆயர் மேலேயே வழக்கெல்லாம் போட்டவர், இவரை போய் நிறுத்திருக்காங்களே. அப்படிங்கும்போது அந்த பகுதியில அவருக்கு வரக்கூடிய ஓட்டுலயும் ஒரு பெரிய அளவுல சரிவு இருக்கு. அது அவருக்கு கை கொடுக்கக்கூடியதா இல்ல. சார், அவர் வந்து அந்த இடம். கேரளாக்காரங்கிறாரு. அது 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 பின்னணி என்ன? அவர் மலையாளியா? தமிழா? இல்ல மலையாளி தான். அவர் மலையாளி தான் சொல்றாங்க. அவர் வந்து அங்க இருக்கிறவரு, கேரளாக்காரரு. இன்ஃபேக்ட் அங்க வந்து அஹ், இன்னும் அரசியல்ல ரொம்ப பலமா நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவரு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவரை கொண்டு வந்து இங்க நிறுத்தியிருக்கிறாங்க. அது அது வந்து நீங்க இந்தியால யார் வேணா இங்க வேணா நிக்கலாம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் சொன்னாலும், இப்போ உள்ளூர் மக்கள் அப்படின்னு இவங்களே பேசிட்டு, இப்ப உதாரணத்துக்கு பார்த்தா திமுக காங்கிரஸ் எல்லாம் வந்து திமுக வந்து திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சி. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர் வராருங்கும் போது தமிழ்நாட்டில் தமிழன் தான் வேணும்னாங்க. அப்ப திராவிடர் போயிடுச்சு. அந்த மாதிரி வேணும்னா மாத்துறது, வேணும்னா வச்சுக்கிறதுன்னு இவங்க வைப்பாங்க. சோ இந்த முறை அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வரும்போது மண்ணின் மைந்தர் இல்ல, வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வராரு. மண்ணின் மைந்தர் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இவங்களுக்கான பேஸ் எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு எல்லாம் சேர்ந்து அங்க வந்து களமே விஜயதாரணி அவர்கள் பக்கம் தான் நிக்குது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா உள்ளூர் மக்கள் அவர் ஆயர் மேலேயே வழக்கு போடுறாருன்னா இந்த சர்ச் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்கும் இல்லையா. இவர் மேல வருத்தம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும் இல்ல. சோ அதெல்லாம் அவருக்கு பெரிய சரிவை கொடுக்குது. சோ அந்த இடம் விஜயதாரணிக்கு தான் சாதகமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஓகே சார். ஸோ அவங்க வந்து ஏற்கனவே அவங்க கட்டமைத்த அவங்க ஓட்டர் பேஸ் வந்து அவங்கள விட்டு போல அப்படின்னு நீங்க சொல்றதுலேருந்து தெரியுது. ஸோ அவங்களுடைய இப்போ அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன? எதுக்காக அவங்க அவங்க மீண்டும் மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க? அவங்க தெரிஞ்ச முகம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல அப்படி இல்ல. அவங்க வந்து மக்களோட ரொம்ப ஈஸியா கனெக்ட்ல இருந்தவங்க, தொடர்புலயே எப்பவும் இருக்கிறவங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா பேசக்கூடிய ஒரு வேட்பாளர்னு அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏன்னு அவங்களுக்கு ஒரு பேரு. நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் அவங்கள. எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்கள் காவல்துறையோட பேசுறதா இருக்கட்டும், எந்த இடத்துல பேசினாலும் மேடையில பேசினாலும் அவங்களுடைய ஸ்பீச் ஆணித்தரமா அந்த ஒரு கெத்தோட பேசுவாங்க. அவங்க எல்லா இடத்துலயுமே அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. சோ யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தொகுதிக்குன்னு கொஞ்சம் செஞ்சாங்க. இப்ப இந்த 2 ஆண்டுகளா ஒண்ணுமே இல்லை, தொகுதியில வளர்ச்சியே இல்லை. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க இருந்த வரைக்கும். அவர் இன்னமும் சொல்ல போனால் எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல கூட இவங்க தொகுதியெல்லாம் நிறைய செஞ்சாங்க. ஏன்னா அன்னைக்கு எதிர்கட்சி தொகுதியெல்லாம் அவங்க பார்க்கல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க, செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப இந்த தொகுதி நல்லா இருக்கு, அது விஜயதாரணி அவர்கள் இருந்தா நமக்கு நல்லது கிடைக்கும். அப்படிங்கும் போது அவருக்கு எந்த கட்சி வேணா போட்டோம், அவர் நமக்கு நல்லது செய்வார். அதே இடத்துல சொல்றேன், அந்த இடமும் பாஜக தனித்து நின்று 50,000 வாக்கு வாங்கக்கூடிய அளவு வெயிட்டான ஒரு தொகுதி. அப்ப அந்த பிளஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. சோ அதெல்லாம் வரும்போது விஜயதாரணிக்கு சாதகமா தான் களம் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது கோயம்புத்தூர் வடக்கு வானதி சீனிவாசன் அவங்க நிற்கிறாங்க. அவங்க சில காலமா உடல் நலம் வேற குன்றி இருந்தாங்க. அங்க பிரச்சாரம் எப்படி போறது? அவங்களுக்கு எப்படி இருக்கு அங்க நிலவரம்? அந்த இடத்த பொறுத்த மட்டும் இப்ப அவங்க திரும்பி வந்துட்டாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு இறங்கிட்டாங்க. உடம்பு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறத இறங்கிட்டாங்க. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே வந்து இவர்களுடைய கூட்டணியில் இருந்த தொகுதி, என்டிஏ கூட்டணியிலேயே அது கைவசம் இருந்த தொகுதி தான். அவர் அர்ஜுனன் இருந்தாங்க, அந்த இடத்துல இவங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க இடத்த அவங்க மாத்திருக்காங்க ஒருத்தருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு முறை கூட திமுக ஜெயிச்சது இல்லை இந்த தொகுதியில. இது வந்து ஒரு பெரிய பிளஸ். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பெரிய பிளஸ். ஏன்னா திமுக வரவே வராத தொகுதி அப்படிங்கும் போது அது பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆன்மீகம் சம்பந்தமா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமா இருக்கட்டும், எல்லாம் கலந்த ஒரு தொகுதி, எல்லாம் கலந்த தொகுதி. என்ன அப்படின்னா இன்னும் பாத்தீங்கன்னாக்கா 2011 வந்து அதிமுக ஜெயிக்குது. அதுக்கு பிறகு 2016 இது தொடர்ந்து அவங்களே தான் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கோட்டையா இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வாக்காளர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர் அதிகம். அப்புறம் 5000 பேர் அதிகம் பெண் வாக்காளர். அது ஒரு முக்கியமானது. இந்த பெண் வாக்காளர் அதிகம்னு ஒண்ணு திமுக காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உரிமை தொகை குத்திக்கிட்டு வந்துருவாங்க, நாங்க உரிமை தொகை தரோம். அதையெல்லாம் அங்க வாங்காதவர்கள் அதிகம் அந்த பகுதியில். இந்த உரிமை தொகை வாங்க, ஏன்னா அந்த கிரைட்டீரியா ஒண்ணு வச்சாங்க இல்லையா, கம்மியா இருக்கணும், இவ்வளவுக்குள்ள இருந்தாதானே. அப்ப அதெல்லாம் இல்லை. அவங்க நல்ல நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட். அப்படி எங்க தொழில் முனைவோரா இருக்கிறாங்க, நிறைய பேர் தொழில் முனைவோர். அப்ப அவங்க எல்லாம் அதுல வரமாட்டாங்க இல்லையா.
ஸோ அந்த இடத்துல வந்து வரல. இன்னொன்னு இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க துரை செந்தமிழ் செல்வன் திமுக சார்பா வராரு, பாஜகல இவங்க நிக்கிறாங்க, நாம் தமிழர்ல நர்மதான்னு ஒருத்தவங்க நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 28 வேட்பாளர் நிக்கிறாங்க. ஆனாலும் போட்டி இந்த ஒரு 3 பேருக்குள்ள ரொம்ப இடத்துல கிடையாது. தாவேக்கால திரு சம்பத்குமார் நிக்கிறாரு. ஆனா அவ்வளவா அறிமுகம் இல்லாதவர். இவரை நாம் தமிழர்லயாவது கொஞ்சம் களமாடி இருக்காரு. போராட்டங்கள்லாம் நிறைய அந்த பகுதியில கேட்கறதா பண்ணுவாங்க. தாவேக்கா புதுசுங்கிறதுனால அவர் அந்த அளவு பெருசா பாதிப்பு உண்டு பண்ற அளவு அவர் வரல. இந்த இடத்த பாத்தீங்கன்னாக்க ஏன்னா இது முக்கியமான ஒரு தொகுதிங்கிறதுனால கொஞ்சம் பிரிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கொங்கு வேளாளர்களும் நாயுடு இந்த போயஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கிறிஸ்துவ சிறுபான்மையினர் மக்களும், இன்னும் சொல்ல போனா வெளியில இருந்து வந்தவங்க மலையாளம், கன்னடம், தெலுங்குக்காரங்கெல்லாம் நிறைய அங்க செட்டில் ஆனவங்க, ஓட்ஸ் அங்க செட்டிலே ஆனவங்க. அப்போ அந்த ஓட்டெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல இங்க வரும். இன்னொன்னு இங்க மெயினான பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பற்ற வச்சவங்க, லேத் ஒர்க்ஸ், பவுண்டரிஸ், இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் கிரைண்டர் பம்ப் செட்டுக்கான அந்த மோட்டார்ஸ் எல்லாம் மெயினான ஒரு ஹப் அது. அந்த மோட்டார் அந்த மெயினான இடம். இதெல்லாம் இருக்கும்போது இப்போ இந்த திமுக ஆட்சியில வளர்ச்சிக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கறோம். இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பர்டிகுலராகவே நீங்க வந்து சத்தியமங்கலம் சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, இந்த மருதமலை, இந்த முக்கியமான சந்திப்பெல்லாம் வந்து இன்னமும் நேரோவா வச்சிருக்காங்க. பாட்டில் நெக்காவே வருஷக்கணக்கா என்னைக்கோ இருந்த மாதிரி. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் கேட்கறாங்கல்ல 71 மாதிரியே இப்போ வேணும், அது மாதிரி தெருவை 1950 இருந்த மாதிரியே இப்போ வச்சிருக்காங்க. ஸோ அதனால அங்க பெரிய வளர்ச்சி இல்லை. அவர் அர்ஜுனன் அவர் இருக்கும்போது அவங்க கேட்டாலும் ஓரளவு தான் செஞ்சாங்க. ஆட்சியில போன வாட்டி இருக்கும்போது செஞ்சாங்க. ஆனா அதற்கு பிறகு இப்ப ஒண்ணுமே இல்லை. அந்த வளர்ச்சி வரும்போது சாலை விரிவாக்கம்லாம் இருக்கணும். இப்ப வளர்ச்சி வரலாம் அப்படிங்கும் போதும் சாலை விரிவாக்கம் இல்லை. நீங்க அப்ப உடனே கேட்கலாம், 5 வருஷம் முன்னாடி இவங்க தானே இருந்தாங்க, பண்ணிருக்கலாமேன்னு. அதுக்கான ப்ராஜெக்ட் எல்லாம் போடப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அது கிடப்பில் உள்ளது. எதுவுமே அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. நிறைய இருக்கிறது அந்த உள்ளூர் பிரச்சனைகள். ஏன்னா இப்போ ஆண்டர்பிரனர்ஸ் வந்து நிறைய ஆயிட்டு இருக்கிறாங்க. முன்ன ஒரு சாதாரண இடமா இருந்தது. இப்போ இந்த முத்ரா ஸ்கீமா இருக்கட்டும், நிறைய மத்திய அரசோட திட்டங்களா இருக்கட்டும், நம்முடைய தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா சொன்ன மாதிரி மத்திய அரசின் திட்டங்கள்ல அதிகமா பயன்படுறது தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. 68 விழுக்காடு தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. அந்த 68 விழுக்காடு அதை அப்படியே டோட்டலா 100 பார்த்தீங்கன்னா 60% கோயம்புத்தூர் பகுதி தான் தொழில் முனைவோர் நிறைய வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ந்த பகுதி இப்போ. அந்த வளர்ந்த பகுதியினால அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் தேவைப்படும் போது அதெல்லாம் இவங்க இன்னும் செய்யலை. ஒண்ணு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் MGR மார்க்கெட்டா இருக்கட்டும், இந்த பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், அதையெல்லாம் இந்த மழை காலங்கள்லாம் ரொம்ப சீர்கெட்டு போய் கிடக்கு, சரி பண்ணாம இருக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். இன்னொன்னு தொழில் வளர்ச்சி வரும்போது அதுக்கான குடிநீர் திட்டங்கள் எதுவுமே அந்த ஏரியால இல்லை. சரியான கால்வாய் அந்த வடிகால் இல்லை அப்படின்னு அது ஒரு பிரச்சனை வருது. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அதிமுகவே முன்ன இருந்த போது அவங்க செஞ்சாங்க, அதுக்கப்புறம் செய்ய முடியல. ஏன்னா இவர் எதிர்கட்சி ஆயிட்டாரு, ஒன்றும் செய்யலை அவங்க அப்படிங்கும்போது இவங்களே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால. இன்னொன்னு இவங்க திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் மத்திய பாஜகவோட வேட்பாளர்னால, ஸோ மத்திய மாநில அரசுகள் இணைந்து நமக்கு செய்யும், ஜெயிக்க வைத்தாலுங்கிற மனநிலைமையில இருக்கிறாங்க. ஒண்ணு. திமுகவுக்கு அந்த ஏரியாவே வந்து வராது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்படிங்கும்போது அங்க கொங்கு பெல்ட்டுங்கிறது நீங்க போன முறை 24 தேர்தலில் பார்த்தாலாவது எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை தனித்தனியா இருந்தாங்க, பிரிஞ்சிருச்சுலாம் இவங்க நினைச்சாங்க. இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்க. டோட்டலா ஒரு பெரிய இதுவா ஒண்ணு சேர்ந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஸோ வந்து திமுக நம்ம எப்பவுமே திமுக ஏன் ஜெயிக்கலன்னே சொல்றோம்னா, இந்த தொகுதி எல்லாம் களம் அப்படித்தான் இருக்கு. அதனாலே நம்ம திருப்பி சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம இப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு சார்பா சொல்றாங்கன்னா அப்படி இல்லை. நம்ம அந்த களத்துல பாக்குறோம், இதெல்லாம் பிரச்சனைன்னு இருக்குன்னு தெரியுது. அப்படிங்கும் போது எதிர்ப்பு ஓட்டுகள் மிக வலுவாக இருக்கு எல்லா ஊர்லயும். அதே நேரம் அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை அறுவடை செய்வது தாவாக்காவா, அதிமுகவா, பாஜகவான்லாம் இல்லை. இவங்கள்ட்ட ஓட்டு மைனஸ் ஆயிடுச்சுனாலே அது எதிர்ப்புக்கு போயிடுச்சு. 10 ஓட்டு போனா 5 ஓட்டு பிரிக்கிறாங்க எதிர்ப்பக்கம்னா கூட. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா இவங்க 35 ஓட்டு, அதிமுக 30 ஓட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா திமுகவோட 10 ஓட்டு போயிடுச்சு, 25 ஓட்டு தான். அந்த மீதியை வந்து அதிமுக அதே 30லயே இருக்குதா, 35 வாங்குதா அப்படிங்கிறது இல்லை. இவங்களுக்கு குறையும் போது அதிமுக ஆட்டோமேட்டிக்கா லீட்ல வருது. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த தொகுதியும் அவங்களுக்கு தான் சாதகமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு +++ இருக்கும்போது அதிமுகவின் எதிர்ப்பு, ஆன்டிடூமஸ் எல்லாமே சேர்ந்து வரும்போது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இங்கேயும் NDA கூட்டணி திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர் லீடிங்கில் இருக்கிறார் அப்படின்னு தான் களம் பார்க்க முடியும்.
ஆனா இங்க வந்து ஏடிஎம்கே ஓட் டிரான்ஸ்ஃபர்ல பிஜேபி வெற்றி பெறதுக்கு வந்து டிபெண்டன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதுல இருந்து புரியுது. ஸோ இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டா நடக்குங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் சொல்றேன், அவர் அர்ஜுனன் அவர்கள் அங்க தளம் வைத்து அங்கேயே இருக்கிறவர். அவர் தானே அவர் சொன்னா நிற்கிறாரு. இல்ல அதான் சொல்றேன், அந்த இடத்துல இப்ப அதிமுக பாருங்க, தோக்கிற தொகுதியா பிஜேபிக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொகுதிக்கு அவர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏற்கனவே பாஜக ஜெயிச்ச தொகுதியை அவங்க வாங்கியிருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுனன் அவர் சொன்னால் கண்டிப்பாக அத்தனை ஓட்டும் இவருக்கு வந்துடும். அப்ப ஓட்டு போட்டுன்னா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு தொகுதி அவருக்கு. ஸோ ஓட் டிரான்ஸ்பர் கண்டிப்பாக நடக்கும் அங்கிருந்து. அது ஒண்ணு. அடுத்தது நான் எப்பவுமே சொல்றது, நீங்க மற்ற கட்சிகள்ல கூட கொஞ்சம் அதிருப்தி எல்லாம் வரும், எதிரெல்லாம் இருப்பாங்க. 98ல அதிமுகவோட கூட்டணி, பாஜகவினர் ஓட்டு போட்டார்கள். 99ல திமுகவோட கூட்டணி, பாஜகவினர் ஓட்டு போட்டார்கள். 2001 சட்டமன்ற தேர்தல், திமுக கூட்டணி ஓட்டு போட்டாங்க. 2004ல அப்படியே மாறுறாங்க, ஓட்டு போட்டாங்க. பாஜகவை பொறுத்தவரை அந்த தலைமை சொல்லிவிட்டால் மாற்று கிடையாதுன்னு அப்படியே அந்த ஷிஃப்ட் ஆயிடும். அப்படியே ஓட்டு வந்து இங்க வந்துடும், டிரான்ஸ்பர் ஆயிடும். எந்த இடத்துல கை காட்டுறாங்களோ வந்துருங்கிறது இங்கே கலை யதார்த்தம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்பர் ஸ்மூத்தா நடக்கும். இன்னொன்னு, எடப்பாடி அவர்களும் அந்த பகுதியை சாரும்போது, நம்ம பகுதியிலேருந்து ஜெயிச்சு போய் முதல்வர், நம்முடைய ஊராளு, நம்ம கொங்கு அந்த மாவட்டத்தை சார்ந்த அண்ணாமலை இருக்கார், பிளஸ் இருக்கு. ஏற்கனவே சிபிஆர் அவர்களே அங்க உயரிய பதவியில வச்சிருக்கிறாங்க. இவ்வளவும் இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஓரளவுக்கு நம்மளுடைய பகுதிக்கு செய்வார்கள் எல்லோருமே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ஷிஃப்ட் ஸ்மூத்தா நடக்கும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க விரும்புவது திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அவங்க நிற்கிற விருதாச்சலம் தொகுதி. அங்க வந்து அவங்க திமுக சப்போர்ட்டோட நிற்கிறாங்க. எப்படி வந்து மக்கள் பார்க்குறாங்க? முதல்ல இந்த திமுகவோட அவங்க இருக்கிற கூட்டணியும், அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற வந்து ஒரு வன்னியர்களுக்கும் மற்ற ஜாதிகளுக்கும் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து அங்க எப்படி விளையாடுது? அதுதான். இப்ப இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் அவங்க, இது வந்து கேப்டனின் தொகுதி, நான் நிக்கிறேன், இது கேப்டனோட தொகுதி, அவங்க ஒரு தடவை சொல்லும் பொழுதும் அது அவங்களுக்கு மைனஸா போயிட்டே இருக்கு. ஏன்னா இது கேப்டன் யாரை எதிர்த்து இங்க அரசியலுக்கு வந்தாரு? இந்த இடத்துல கேப்டன் யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தாரு? அந்த ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்குல்ல. நீங்க கேப்டன் தொகுதின்றீங்க, யாரை எதிர்த்து கேப்டன் நின்னாரு இத்தனை வருஷமா? அவர் இருந்த வரைக்கும் யாரை எதிர்த்து நின்னாரு? அப்ப நீங்க திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டீங்களே என்ற கேள்வி இவங்களே ஞாபகப்படுத்துறாங்க. டெய்லி இவங்களே ஞாபகப்படுத்திக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஆன்மீகம் நிறைய அங்க சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பகுதி இதெல்லாம் இருக்கு. சரி, இப்ப இவங்க பண்ண அந்த சர்க்கிள்கள், பிரேமலதா அவர்களுக்கு எல்லாமே சர்க்கிள். எப்படின்னு சொல்லுங்க? முதல்ல விஜயகாந்த் அவருடைய தொகுதியை தேர்ந்தெடுத்தது தவறு. இந்த இடம் வந்திருக்கவே வேண்டாம். வேற போயிருந்தா கூட வேற பேசிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது டெய்லி நினைவூட்டும் ஒண்ணு. அவருடைய திருமண மண்டபத்துல இடிச்சு அவருக்கு பிரச்சனை பண்ணி வேணும்னே பண்ணதுனாலதான் அவர் வந்தாரு. இவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே பண்ண. அப்போ வந்து நம்ம இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, அவருடைய மண்டபம் இடிக்கப்படவே இல்லை. இடிக்கப்படவே இல்லை. அவருக்கும் திமுகவுக்கும் சண்டையே இல்லை. இதையெல்லாம் பொய்யாக எல்லாம் சொல்கிறார்கள்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அம்மா போய் திமுகல சேர்ந்தது. அப்போ கேப்டனுடைய அந்த ஒரு தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து இவங்களுக்கு போட மாட்டாங்க. இவங்களுக்கு போட மாட்டாங்க. அந்த ஆத்மார்த்தமா இருக்கிறவர், கட்சிக்கு அரசியல்னு வந்த பின்னாடி சேர்ந்தவங்க எல்லாம் போட்டுடலாம். இவங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்குன்னு ஒரு பேரோட மாசோட இருந்த வரைக்கும் யாரும் போட மாட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு கூட்டம். அடுத்தது திமுகவினரே பல பேர் ரசிக்கவில்லை இவர் வந்தது. போன வாரம் வரைக்கும் திட்டிட்டு தான் இருந்தாங்க. அவ்வளோ கேவலமா பேசினாங்க. வரல ஒண்ணு. பிசிகால சமீபமா அவர் திருமாவளவன் பேசும்போது இவங்க நக்கலா சிரிச்சதா இருக்கட்டும், மேடையில மரியாதை இல்லாம பண்ணதா இருக்கட்டும், இவர்கள் அமர்ந்திருந்தது. ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் ஏந்து நிற்பேன், திருமாவளவன் சொன்னால் ஏந்து நிற்க மாட்டேங்கிறது என்பது பிசிகாவினரிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது இதற்கு அடுத்தது விஜயகாந்த் அவருடைய தொண்டர்களே, கட்சியில் இருப்பவர்களே பேசுகின்ற ஒரு விஷயம். அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சார் முதல் தடவை, அடுத்த தடவை வந்தாரு, ஓகே. இப்ப அவர் இல்லை. அந்த இடத்த யாருக்கு கொடுத்துருக்கணும்? அவர் பையனுக்கு கொடுத்து. எம்பி இது வந்து தேர்தல்ல இன்னும் ஜெயிப்போமா மாட்டோமாங்கிறது ரெண்டாவது. அப்படிதான் இங்க ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிதான் வரும். அப்போ கன்ஃபார்மான ஒரு சீட் எது? ராஜ்யசபா. அங்க கேப்டனுடைய மகனை அனுப்பியிருக்கணும். தன்னுடைய மகனுக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்திருந்தால், கேப்டன் இங்க எம்எல்ஏவா இருந்தால் கேப்டன் மகனை நான் எம்பி ஆக்கிட்டேன் பாத்தீங்களா, அதுக்காக தான் நான் திமுக கூட சேர்ந்தேன்னு சொன்னா கூட
அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச நியாயமா எடுத்துக்கலாம். இவங்க தம்பிக்கு வாங்கறதுக்கு தான். நீங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், விஜயகாந்தோட பழகியவர்கள் எல்லாருக்குமே தெரியும், விஜயகாந்த் அவர்களுடைய நண்பர்களை எல்லாம் ஒதுக்கி விட்டு தம்பியை தயாரிப்பாளராக்கி இவர் எப்படி உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாரு, எல்லாத்தையும் தம்பி கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னு தெரியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவருடைய அந்த சில நாட்கள் அவர் உடம்பு முடியாம அந்த கடைசியெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்கும் போதே யாரையுமே இவங்க பார்க்க விடல. கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்து பார்க்க முடியலன்னு இவங்களும் இவங்க தம்பி மட்டுமே தான் அரணா இருந்தாங்க. அப்பவே பல பேருக்கு வெறுப்பு. இப்பவும் பாத்தீங்கன்னா தம்பியோட எம்பி போஸ்டுக்காக இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு இருக்கு. எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவங்களுக்கு தேமுதிகவுக்குன்னு இருந்த அந்த ஒரு 0.5% தான் இருந்தது இல்லையா, அதுவும் இல்லாம போச்சு இவங்க இங்க சேர்ந்தது. அதுல இப்ப 0.5ல வந்து 0.2 இருக்கலாம், அவ்வளவுதான் இவங்களுக்கு இருக்கலாம். இந்த 0.2 திமுக வந்து ஒரு பலம் பொருந்திய கட்சியாச்சு. அதான் சொல்ல வரேன். நன்றி. அதாவது இவங்களுக்கு 0.2 ஆயிடுச்சு, இருந்ததுல 0.2 ஆயிடுச்சு. இவங்க விசிகாவும் இவங்க கூட இருக்கிறத சரியா விரும்பல. ஒரு பக்கம் திமுகவோட கோர் ஓட் பேங்குங்கிறது வந்து போன மாசம் வரைக்கும் விஜயகாந்த் கட்சியை திட்டினவங்க, வடிவேலுவை வச்சு கூட்டம் போட்டு திட்டினது இந்த ஊர்ல தானே. எவ்வளவு மோசமா திட்ட முடியுமோ வடிவேலுவை விட்டு திட்ட வச்சாங்க. இப்ப அதே ஊர்ல போய் அதே வடிவேலு வருவாரா பிரச்சாரத்துக்கு, கூட இருப்பாரா, பேசுவாரான்ற லெவல்ல கொண்டு போய் திமுக நிறுத்தினீங்கன்னா திமுகவினரே பல பேர் ரசிக்கவில்லை. இவருடைய பேச்சு அப்படி இருந்தது, அதனால யாரும் ரசிக்கல. ஒண்ணு, திமுகவோட ஓட்டு மட்டும்தான் வரும் அப்படின்னா அங்க இருக்கிற அவங்க ஓட்டு மட்டும்தான். ஏற்கனவே விஜயகாந்த் ஜெயிச்சாரு, அப்ப எப்படி திமுக மண்ண கவிச்சு இல்லையா, அப்போ இருந்தது. இப்போ விசிகாவும் எதிரா இருக்கு தேமுதிக பிரேமலதாவுக்கு, இப்போ அதுவும் கை கொடுக்காது. இன்னொன்னு, இப்போ இந்த எதிர்ப்பு ஃபேக்டர் விஜயகாந்துடைய அந்த ஓட்டுல இப்போ இவங்கள்ட்ட இருந்த 0.5ல சொல்லணும், ஏற்கனவே இவங்க 0.5 தான், அந்த 0.5ல சொல்லணும். அந்த 0.5ல இப்போ 0.2 ஆயிடுச்சுன்னா அந்த 3 யார்கிட்ட போச்சுன்னா அது அப்படியே விஜயகாந்துடைய தம்பின்னு சொல்லிட்டு விஜய் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. மெயின் ஓட்டுல பிரிப்பாங்க இல்லை, ஆனா இவர் அந்த சின்ன ஓட்டையும் அவர் எடுப்பாரு. அது ஒரு பக்கம். இன்னொன்னு, நாம் தமிழர் அங்கெல்லாம் நல்ல வலுவா வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் மீறி பிரேமலதா அவர்கள் ஜெயிக்க முடியும்னா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்ப நேத்தோ முந்தானத்தோ அவங்க ஒரு ஸ்பீச் ஒன்று மேடையில கொடுத்துருக்காங்கன்னு வந்திருக்கு. நான் சொல்ல வந்ததே வேற, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டீங்க என்னன்னு அவங்க வாயால ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொன்னு, இவர்கள் பேசுகின்ற அந்த மற்றவர்கள் எல்லாம், அந்த அமைச்சர்களோட எல்லாம் இவர்கள் பேசுவது, அவர் தான் இங்க அழைத்து வந்தார் அப்படிலாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து நாம் தமிழர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவர்கள் அந்த பாசத்தோடு ஏவாவேலு அந்த திருவண்ணாமலை பகுதியில் இருக்கிறார், அவரோட பேசுகிறார், மொழி பாசம் இவர்களுக்கு அப்படிலாம் இனப்பாசம்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரவுண்ட்ல நாம் தமிழர் வந்து கொஞ்சம் அவங்களும் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதை எல்லாமே பார்த்தோம்னா வெறும் திமுக ஓட்டை நம்பி, திமுக ஓட்டு மட்டும்தான் அப்படிங்கிறத நம்பிதான் இவங்க வந்திருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னாக்க, இங்கேயும் வந்து பெண்கள் கல்லூரி வேணும், பஸ் ஸ்டாண்டு சரியா இல்லை, தாலுகா ஆபீஸ் வேணும், அரசு மருத்துவமனையை இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ரைஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. இது பிரைவேட் கம்பெனிஸ் கொடுக்கப்பட்ட சிப்கான் அந்த நிலமெல்லாம் திருப்பி வேணும்னு கேட்கறாங்க. எடுக்க முடியல. இங்க பயங்கர பிரச்சனை இருக்கு. கழிவுநீர் போகுது, அது தடுக்கலை இது வரைக்கும்ன்றாங்க. இந்த செராமிக் இந்த கம்பெனி ஒண்ணு, அது ஒரு பிரச்சனை இருக்கு. வேளாண்மை கல்லூரி அமைக்க கேட்கறாங்க, பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லை இங்க. இங்க வந்து பாமக நிக்குது. ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களுக்கும் பாமகவுக்கும் தான் மட்டும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க ஒரு தடவை கூட்டணியில இருந்த போது கூட இவங்க இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க, அவங்க இருக்கிறதெல்லாம் எங்கள்கிட்ட கொடுங்க, அவங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் வாங்கி தோத்து போனாங்க தேமுதிக. அதுவே அவங்களுக்கு இன்னும் இருக்கு. ஸோ அவங்களும் வந்து அங்க பெரிய அளவுல பாமகவுக்கு இருக்கிற ஒரு ஏரியா இவங்களும் இருக்கு. விஜயகாந்த் அவர் நீங்க சொல்லுவார், ஒரு தலைவராக இருந்தா எந்த ஊர்ல வேணா நிக்கணும், அவன் தான் தலைவன் அப்படின்பாரு. ஆனா இந்த அம்மாவை பொறுத்த மட்டும் இவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணதே தப்பு, இந்த இடத்த வந்திருக்க கூடாது, வேற எங்கேயாவது போயிருக்கணும் அப்படின்னு தான் இவங்களுடைய சொல்ல வேண்டியதா இருக்கு. விஜய் அவர் கட்சியில பாத்தீங்கன்னாக்க அறிவழகன் நினைக்கிறேன் அவர் நேம், சாரி விஜய், அவர் பேர் விஜய், தாவேகால விஜய். இதுல வந்து தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சியில தான் அறிவழகன் ஒருத்தர் நிற்கிறார். சோ அங்க அவருக்கும் ஒரு பேஸ் இருக்கு, வேல்முருகனுக்கும் ஒரு பேஸ் இருக்கு. அவரு இப்ப கூட்டணி விட்டு போயிட்டாரு. சோ அவருடைய அந்த பேஸ் ஓட்டம் அங்க இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஏன்னா பாமக வேல்முருகன் எல்லாம் சேரும்போது அப்படியே அந்த ஒரு ஓட்டு அங்கதான் 2 பேரும் பிரிச்சுப்பாங்க, இவங்களுக்கு வராது.
ஸோ அதுல பாதி வந்தா கூட பாமகக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியாவில் பாதி வந்துடும். பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, மற்ற கூட்டணி எல்லாம் இருக்கு. ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது வந்துடும். இவங்க அவங்க நம்பியிருக்கிறது வந்து பாமகவை மெயினா நம்பிதான் அந்த அந்த தொகுதியை பொறுத்த முடியும். பாமகவோட ஓட்டுகள் சாலிடா வந்துருச்சுனாலே நமக்கு போதும் அப்படிங்கிறதா இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னாக்க இது காங்கிரஸோட தொகுதி. காங்கிரஸ் 5 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 3 முறை, தேமுதிக திமுக 2 தடவை ஜெயிச்சிருக்காங்க. ஜனதாதளம் பாமக ஒரு சுயேட்சை கூட ஜெயிச்சிருக்காரு. ஆனா சுயேட்சை கூட ஜெயிச்ச தொகுதி இன்னைக்கு பிரேமலதா அவர்களுக்கு சாதகமா இல்ல. அவருடைய அத்தனை மைனஸ் பாயிண்ட்டுக்கும் வரணும். அவங்க பிரேமலதா சாதகமா இல்ல, யாருக்கு அங்க வெற்றி? பாமகவுக்கு. அங்க பாமகவுக்கு தான் சாதகமா இருக்கு. பாமகவுக்கு தான் சாதகமா இருக்கு. ஏன்னா அவங்க நான் சொன்னேன் ஆட்டோமேட்டிக்காவே அந்த இடத்துல அவங்களுடைய பேஸ் ஓட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக இருக்கிற சொச்ச மிச்சம் ஓட்டையும் வன்னியர் ஓட்டையும் பிரிச்சிடும் அவருக்கு. ஏன்னா வேல்முருகனுக்கு நல்ல வாய்ஸ் அங்கெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் அதை எடுத்துட போறாங்க. அப்படிங்கும்போது ஒரு அப்படியே ஒரு ஓட் பேங்க் இந்த பக்கம் வந்தது. இவங்களுக்கு திமுகவோட ஓட் பேங்க்னு இவங்க எதை தேடுவாங்க? இவங்க எதை தேட போறாங்க? அப்ப இவங்களுக்கு இல்ல. பாமக வந்து உள்ளூர்ல பயங்கர செல்வாக்கு. இன்ஃபேக்ட் அவங்க டாக்டர் வேற, டாக்டர். சோ அங்க இருக்கிற அந்த பெரிய விஷயம் இவங்களுக்கு, இவங்களும் படிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இவர்களோட ஆங்கிலம்லாம் பல இடத்துல கேட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுலாம் இவங்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு இதுதான். அவங்க இன்னும் 2 பக்கம் யோசிப்பாங்க. 2 பெண் வேட்பாளர்கள், ஒருவர் படித்திருக்கிறார், மருத்துவர், இன்னொருவர் கட்சியை அடகு வைத்திருக்கிறார். இவர் அந்த பகுதியை சார்ந்தவர், செல்வாக்கு மிக்கவர். அந்த ஏரியால அவங்களுடைய உறவின் முறை அதிகம். நான் சொல்றது உறவின் முறை அதிகம். இவங்களுக்கு எதிர்ப்பு ஓட்டு மட்டும்தான் காலகாலமா கை கொடுத்துச்சு. அப்போ அதுவும் இப்போ வேற மாதிரி போகும். திமுகவோட ஓட்டு இவங்களுக்கு வரும். இவங்க எதிர்ப்பு எல்லாம் அவங்க டிரான்ஸ்பர் பண்ண போகும்போது இவருக்கு அது மைனஸ் ஆக இருக்கும். இவர் 2 இந்த பண்ண தப்பு, தம்பிக்கு ஒரு சீட்டு வாங்கினது ராஜ்யசபா, பையனுக்கு வாங்காம, இன்னொன்னு திமுக கூட போனது, தனியா நின்றுதா கூட இந்த தொகுதிக்கு வச்சிருக்கு. ஸோ இவருக்கு வந்து பிரேமலதா அவர்களுக்கு இந்த களம் என்பது மிகவும் சிக்கலாக, திமுகவுக்கு எதிர்பாராத ஒரு தோல்வியை தரக்கூடிய ஒரு தொகுதியா தான் இது இருக்க போகுது. ஓகே, அடுத்தது சௌமியா அன்புமணி தர்மபுரியில நிக்கிறாங்க. அது பாமகவோட ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இருக்கிற ஒரு தொகுதி. அங்க அவங்களுக்கு இப்ப நிலைமை எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா? அவங்க பொறுத்த மட்டும், சௌமியா அன்புமணியை பொறுத்த மட்டும் அது அவங்களுடைய அந்த ஃபேமிலி கான்ஸ்டியூன்சினே சொல்லிக்கலாம். அந்த இடம் அவங்களுக்கு தான். ஆனா இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னாக்க, திரு ராமதாஸ் அவர்கள் அங்க ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்காரு. அந்த ஏரியா மாவட்ட செயலாளர் அவர் நிறுத்தியிருக்காரு. அவருக்கு வந்து ராமதாஸ் அவர்களுடைய அந்த ஒரு ஆதரவாளர் வாக்கும், இப்போ சசிகலா அவர் கூட்டணி வச்சிருக்கிறதுனால அவர்களுடைய அந்த முக்குளத்தோர ஒரு குறிப்பிட்ட பிரிவினுடைய வாக்கும் அவருக்கு வரும் அந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகுது. ஒரு 20% ஆகுது அங்க போயிடும். இவங்க இப்ப 100 ஓட்டை நம்புறாங்கன்னா 20 ஓட்டாவது அங்க போயிடும். ஏன்னா திரு ராமதாஸ் அவர்களுக்கு வந்து அந்த பெரியவர் ஆரம்பிச்சாரு, ஐயா சொன்னாதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் அவருக்கு போகும். 20% போனாதான் மீதி இவங்களுக்கு 80 ஓட்டு வச்சுக்கலாம். அந்த கணக்குல பார்க்கும்போது லீடிங்ல இருக்கிறாங்க. ஆனால் சிக்கல்ல அந்த இடம் இவர்களுக்கு சிக்கல் தான். மற்றபடி இவங்களுக்கு வந்து அந்த இது வந்து போன வாட்டி கேக் வாக்கா இருந்தது, இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்லோ வாக்கா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய இது அவங்களுக்கு சிக்கல் வராது. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தாவாக்காவும் வெளியில போயிடுச்சு, வாழ்வுரிமை கட்சியும் திமுகல இல்லை. ஸோ அந்த ஓட்டும் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. அப்ப இவர்களுக்கு வன்னியர்கள் அந்த பிரிவுல இருந்து அங்க ஓட்டுங்கிறது பெரிய அளவுல கை கொடுக்க வாய்ப்பே இல்லை. அந்த தர்மபுரியை பொறுத்த மட்டும் 2 தான். இன்னும் இதுல என்ன சிக்கல் இருக்கு? சரி, இப்ப வன்னியர் ஒரு பக்கமும் பட்டியலின மக்களின் வாக்குகளை அப்படியே திமுக அள்ளிடுமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா இவங்க விசிகாவை ட்ரீட் பண்ணது, தேமுதிகாவுக்கு 10 இடம் 9 இடம், விசிகாவுக்கு இழுபர்ல கொடுத்தது 8 சீட்டு, அதை அவங்க விரும்பல. அதே மாதிரி அவர் வந்து நிக்கிறேன்னு சொன்னவரை என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வேற ஒரு கட்சி, காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு சீட் கொடுத்துட்டு ஒதுங்கி போயிட்டார் திரும்பன்ற கோபம் மக்களுக்கு இருக்கு, பெரிய லெவல்ல இருக்கு. இன்னொன்னு, இந்த 5 ஆண்டு காலமாக பட்டியலின மக்களுக்கும் இவர்கள் செய்த துரோகம் எல்லா இடங்களிலும் எல்லா தொகுதிகளிலும் எதிரொலிக்கு. ஸோ அந்த மக்கள், இவர்கள் பட்டியலினம் என்பதால் நம்ம சொல்றோம், இல்லைன்னா நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க தமிழரின் மூத்த குடி, அவங்க ஆக்சுவலா மூத்த குடி தான் சொல்லணும். அதை அவங்க பேரை மாத்திட்டாங்க. ஓகே, அந்த ஷெட்யூல் அந்த கவர்மெண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால சொல்றோம். அந்த மக்கள், பட்டியலின மக்கள் இவர்களுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வரப்போறாங்க. ஜான் பாண்டியன் இங்கதான் இருக்காரு, கிருஷ்ணசாமியும் கொஞ்சம் ஓட்டு பிரித்தாரு. இதையெல்லாம் பிரிக்கும் போது நீங்க வன்னியர் ஓட்டு பாத்தீங்கன்னா ஒரு 3 இடம், அந்த 3 இடம் தான் ஷிஃப்ட்.
சௌமியா அவர்களுக்கும் தாவாக்கா இவருக்கு வேட்பாளருக்கும் ராமதாஸ் அவர் நிறுத்தியிருக்கிற அந்த வேட்பாளர் மாவட்ட செயலாளர் 3 தான். ஆனா இங்க திமுக, அதிமுக எல்லாரும் அந்த ஓட் ஷேர் விடுவாங்க பட்டியலின மக்கள். அதே மாதிரி ஜான் பாண்டியன் போகும், கிருஷ்ணசாமி போகும், விசிகால இவங்களை பிடிக்காதவங்க எல்லாரும் பிரிக்கப்பாங்க. அப்ப அதெல்லாம் டிக்ளைன் ஆகும்போது இவங்களுக்கு பெரிய அளவுல மைனஸ் திமுகவுக்கு. அதனால இவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. ஆனா இவங்க இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். சௌமியா அன்புமணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ், ஒரு நாள் தான் இருக்கு. பட் அவங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா சொந்தக்காரங்க உறவின் முறை எல்லாரையுமே கூப்பிட்டு பேசணும். பேசினால் அவருக்கு சிந்தாமல் சிதறாமல் அந்த வாக்கு வரும். நீங்க சொல்றத வச்சு அப்படியே பார்க்கும்போது சௌமியாவுக்கு வந்து இருக்கிற முக்கியமான சேலஞ்ச் அவங்க குடும்பத்துல அவங்க டாக்டர் ராமதாஸ் பிரிக்கிற ஓட்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா அவரு ராமதாஸ் அவர் நிறுத்தியிருக்கிற அந்த மாவட்ட செயலாளரையும் தாவக்கா தமிழக வாழ்வு உரிமை கட்சி அந்த ரெண்டும் எல்லாமே வன்னியர் அவங்க அந்த சார்ந்த ஓட்டுகள் பிரியும் அப்படிங்கும்போது அதுதான் இவருக்கு சிக்கல். ஏன்னா என்னைக்குமே இவங்க வந்து நம்பி இருக்கிறது அந்த வன்னியர் ஓட்டுகள் தான். அதை கொஞ்சம் 3 ஸ்பிளிட் ஆகும்போது அந்த நம்ம என்ன சொல்றோம், மார்ஜின் கம்மியாகலாம், நெக் டு நெக் வரலாம். எது வேணா அந்த ஓட்டு அவங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதிமுக வந்து இப்ப இருக்கு, அதிமுக ஓட்டு இருக்கு, பாஜகவுக்குமே செல்வாக்கு இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க எப்படி கணக்கு பண்ணாலும் 10% அந்த மாதிரிலாம் வச்சா கூட 15% வச்சா கூட இவங்க மெயினான ஓட் பேங்க் 100 ஓட்டுல 10 ஓட்டு அதிமுக ஓட்டு இவங்களுக்கு வந்துடும், 20 ஓட்டு வந்துடும், பாஜகவோட 10 ஓட்டு வந்துடும். நீங்க என்ன வச்சாலும் சரின்னா திமுகவுக்கு இருக்கிற 40ல திமுகவுக்கு 40 ஓட்டு இருக்கு மொத்தமா அப்படின்னா இந்த 60ல பாமகவுக்கு தனியா ஒரு 40 இருக்கு, மீதி 10 இவங்க பிரிச்சாங்க அப்படின்னா எடுக்கும்போது இங்க சிந்தாம சிதறா வந்துட்டு இருந்த ஓட்டு 3 போகுது. ஆனா அங்க சுக்குநூறா போகுது. திமுக இருந்து பட்டியலின மக்கள் ஓட்டு சுக்குநூறா போகுது. அப்போ அது இவங்களுக்கு ஈஸி தான். ஆனா நெக் டு நெக்ல வருவாங்க, கஷ்டப்பட்டு போராடி தான் ஜெயிக்கணும். ஆனா வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு களம் வந்து நல்லா இருக்கு, இவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த ஆன்டின் குமிச்சியா இருக்கட்டும், தாவேகா ஃபேக்டரா இருக்கட்டும். ஆனா தாவேகா ஃபேக்டர் வந்து வட மாவட்டத்துல ரொம்ப இந்த தர்மபுரியில வந்து வராது. விஜய் ஃபேக்டர் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து சினிமாக்காரங்கன்னா அந்த ஊர் மக்களே வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. ராமதாஸ் அவர்கள் அந்த காலத்து வன்னியர் அறக்கட்டளை அந்த வன்னியர் சங்க காலகட்டங்கள்ல இருந்து பூத்தா இளங்கோவன் தீரன் காலத்துல இருந்து நான் சொல்றது, இப்போ ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் இல்ல, நான் சொல்றது பூத்தா இளங்கோவன் அந்த காலத்திலையும் அடுத்தது குரு ராமதாஸ் அவர்களோடு குரு இருந்த ஒரு காலகட்டத்தையும் சினிமாங்கிறது அங்க ரொம்ப பெரிய அளவுல எழுப்பது, சினிமா கவர்ச்சி எல்லாம் அங்க பேசப்படவே இல்லை ரொம்ப. ஸோ அதனால தாவேகா ஃபேக்டர் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது, இவர்களுக்கு கூட இருக்கிறதா பாதிப்பு ஏற்படுது. ஆனாலும் போராடினால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சுடுவாங்க. நல்லது. ஸோ நேயர்களே, இன்று பார்த்த 4 தொகுதிகளை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்க. நன்றி. கார்த்திக் சார், நன்றி, வணக்கம். நன்றி சார்.